ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீக்கு எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம சார்ட்ஸில் பார்க்கலாம். ஸோ ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண முடியல, ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பிகாஸ் எம்பிஏ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸாம் அது இதுன்னு போயிட்டுருக்கு, ரொம்ப ஷெடியூல் டைட்டாக இருக்குது, பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறமா கொஞ்சம் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். மோஸ்ட்லி டெலிகிராமில் தான் அப்டேட் கொடுப்பேன். ஸோ அதுவுமே இப்போ இல்லை. அதுக்கு அட்லீஸ்ட் டெலிகிராம்லையாவது சாட்ஸ்லாம் நான் கொடுக்க பார்க்குறேன். டெலிகிராமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி வந்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு ஓவரால் லுக்கிங் குட். ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மேலே நின்றுட்டு இருக்கு. பட் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணாலும் இந்த வீக்லி க்ளோஸ் வந்து ஃபர்தராக ஒரு வீக்னஸ் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. என்ன அப்படின்னா நம்மளுக்கு இந்த வீக்லி க்ளோஸ் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக மேலே வரல. அண்ட் இப்போ நீங்கள் வீக்லியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 57,451 இருக்கிறத பிரேக் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு அதுக்கு கீழே தான், அது கரெக்டாக அதுக்கிட்ட ரீடெஸ்ட் பண்ணி தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போது மார்க்கெட் இதுக்கு இங்கேருந்து என்ன ஆக போகுது அப்படின்றது ஒரு ஒரு கேள்விக்குறி தான். இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக நம்மளுக்கு ஒரு ரேலி வந்து அப்சைடில் வரும். அப்படி இல்லை, மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னா ஒரு கரெக்ஷனுக்கான ஃபேஸுக்கு மார்க்கெட் திரும்பியும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த பாட்டம் டு டாப் பார்த்தீங்கன்னா 4,400 பாயிண்ட் இருக்குது வித்தவுட் அ பிக் ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இந்த 4,400 பாயிண்ட்டுக்கு ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் போட்டிங்கன்னா கூட இப்போது 38% நின்றுட்டு இருக்கு. பட் இந்த 38% பத்தலை அப்படின்னா அந்த 57,451 உடச்சிட்டு அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு 50% ரீட்ரேஸ்மெண்ட் நோக்கி மார்க்கெட் வரும். ஸோ அந்த லெவல் என்ன அப்படின்னா 56,421. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் பேங்க் நிஃப்டி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ். பட் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 57,451 கீழே டெய்லியில் மார்க்கெட் க்ளோஸ் வைக்கணும். டெய்லி க்ளோஸ் வச்சது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் ஃபேஸில் என்டர் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இது வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு மேலே திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே, அண்ட் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நிஃப்டியும் ஸ்டில் நம்மளுக்கு என்னென்னா வீக்லியோட ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணியிருக்கு. இந்த 25,824 வந்து வீக்லியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ அதுக்கு ஹிட் பண்ணிட்டு தான் வீக்லி க்ளோஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. அண்ட் கம்மிங் டு டெய்லியும் நம்மளுக்கு அதே தான். பேங்க் நிஃப்டி எப்படி ஏறிச்சோ அதே மாதிரி கிட்டத்தட்ட பாட்டம் டு டாப்பு 1,500 பாயிண்ட் நம்மளுக்கு ரேலி ஆயிருக்கு, 6% வித்தவுட் பிக் ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு கரெக்ஷனுக்கு வந்தது அப்படின்னா நம்மளுக்கு இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வரலாம். இந்த 25,441 வரைக்குமே நமக்கு சப்போர்ட் லெவல் வரைக்குமே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் ஃபர்தராக நெக்ஸ்ட் ரேலி ஆகலாம். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக நியூ பையிங் வேண்டாம் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். பிகாஸ் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கரெக்ட் அப் கொடுத்துட்டு மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு. இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ரீட்ரேஸ் மேலே 25,441 இந்த ரேஞ்சில் நீங்கள் பை பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் நிஃப்டியோட ஓவரால் வியூ. பட் ஓவரால் மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஆல் டைம் ஹை போமா அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஹெல்த்தியாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்ல முடியுமே. இந்த இடத்துல சொல்ல முடியுமே தவிர இந்த இடத்துல நம்ம கண்ணை மூடிட்டு ஆல் டைம் ஹை போயிடும் நான் பெட் கட்டுறதுக்கான டைம் இது கிடையாது. ஸோ ஃபர்தராக கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு சேஃப் ப்ளே பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஓகே, அண்ட் கமிங் டு ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துருவோம். அப்படியே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தளவுக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா மந்த்லியில் நம்மளுக்கு நல்ல ஒரு கெயின் வந்துகிட்டு இருக்கு. மார்க்கெட்டில் 6% கிட்ட மார்க்கெட் மேலே ஏறி இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லுக்கிங் குட். கண்டிப்பாக நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு மினிமம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1502 வரைக்குமே மார்க்கெட் அகைன் ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ், ஒரு 3% ரிலையன்ஸ் மேலே ஏறும். அண்ட் கம்மிங் டு டெய்லி டைம் ஃப்ரேம்ஸ், டெய்லியை பொறுத்தளவுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ரேலி போயிட்டுருக்கு. இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 1550, அதாவது இந்த லெவல், இந்த ப்ரீவியஸ் ஹை தான் வந்து நம்மளுக்கு டார்கெட்டாக இருக்கும். பட் இப்போது ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் காட்டுறதுனால மேபி நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்தது அப்படின்னா நம்மளுக்கு இந்த லெவல் வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஹெல்த்தியாக மார்க்கெட் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிலையன்ஸ் போகிறதுல லுக்கிங் குட். பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் மாதிரி ஏதாவது கொடுத்து சைட்வேஸ் பில்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் போச்சுன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ட்ரேடு ஸ்விங்குக்கு ஆல்மோஸ்ட் வந்து 9% கேப்சர் பண்ணலாம். அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கரெக்டாக அந்த டைமில் ஆல் டைம் ஹை பிரேக் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை பிரேக் ஆகிட்டு பட் நிஃப்டி ஆல் டைம் ஹை பிரேக் ஆகிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரிலையன்ஸ் சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் HDFC பேங்க்.
HDFC பேங்க் பொறுத்தளவுக்கு இதுவுமே கரெக்டாக போயிட்டு நம்மளுக்கு ஆல் டைம் ஹைல தான் நம்மளுக்கு கரெக்ஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ இதனால தான் நம்ம பேங்க் நிஃப்டி மேலே நல்ல சப்போர்ட் நல்ல ஒரு வீக்லி க்ளோஸ் வைக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. தெரியுதா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டே வந்து கிட்டத்தட்ட 1.4% இறங்கியிருக்கு. அந்த ஹைலேருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.8% இறங்கியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக HDFC பேங்க் மேலே போகுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இது திரும்பியும் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி பில்ட் ஆகிற மாதிரி தெரியுது. நமக்கு இதுக்கப்புறம் இந்த டாப்பை பிரேக் பண்ணலை அப்படின்னா அகைன் நம்ம வந்து HDFC பேங்க்கில் திரும்பியும் ஒரு சைட்வேஸ் ஜோன் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் HDFC பேங்க் பொறுத்தளவு இதுக்கப்புறம் பை கிடையாது, சைட்வேஸ் மார்க்கெட் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் லாங் டேர்முக்கு பை பண்ணுறீங்க அப்படின்னா திரும்பியும் இந்த 945 இந்த ரேஞ்ச் வந்ததுன்னா, அதாவது இங்கேருந்து ஒரு 5% கிராஷ் ஆனதுக்கப்புறம், கிராஷ்ங்கிறேன், இந்த டிப் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணிக்கிறது பெட்டர். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து திரும்பி மேலே இருந்துச்சுன்னா கூட இந்த 5% கீழே வந்ததுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட ஒரு 8% கேப்சர் பண்ணலாம். அப்போது நம்மளுக்கு ஆல் டைம் ஹையை பிரேக் ஆச்சு வீக்லியில் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு டார்கெட் என்னன்னா 1100. ஸோ அப்படி இந்த பாட்டமில் இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னா ஆல்மோஸ்ட் 16.68% ரிட்டர்ன் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஆகுது. ஸோ இதை நீங்கள் இது மாதிரி ஹெல்த்தியாக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இந்த சைட்வேஸை சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு கரெக்டாக டாப்பில் போய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, இதுதான் இந்த வீக்கான அப்டேட். ஸோ மிடில் வீக்கில் நான் ஏதாவது அப்டேட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி